எல்லாத்துக்கும் ஐந்தனை பண்ணையின் காலை வணக்கம். காலையில் என்னத்தை காட்டுறோம் பாருங்கள். கழுதையை காட்டட்டுமா? காட்டுறோம். இங்கே ஒரு ஏப்ரல் ஃபூல். நம்ம ஆளுங்க படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. அருமையாக படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தி தூங்குறா, அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்கா. அவங்க கழுதைக்கிட்ட போகலாம். இங்கிட்ட இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அடாப்ஷன் யாரும் எடுக்கலை. யாருக்கு பால் வாங்குறீங்க? யாருக்கு எதுக்காக பால் வாங்குறீங்க? குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு, நேற்று பிறந்த குழந்தைங்களுக்கு. ஓ, அப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கொடுத்தா என்ன நடக்கும்? கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு 5 வருஷமா தெரியும். இப்பவே கண்ணை கட்டுது. இங்க பண்ண இருக்கிறதாவே தெரியும். சரி, எந்த ஊர் நீங்க? நாங்க பக்கத்து ஊர் சூரியம்பட்டி. ஓகே. ஐயா வந்து பாட்டில் எடுக்க போயிருக்காரு. இங்க பாருங்க, நம்ம யாரையும் விட மாட்டானுங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கானுங்க பாருங்க. யாரையுமே விட மாட்டானுங்க. இப்போ வந்து மொத்தம் வந்து நம்மகிட்ட வந்து இவனுங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரா. இங்கே வாங்க காட்டுறோம் பாருங்க. இந்த வீரா இருக்கான் பாருங்க. வீரா தங்கம். செல்வி இருக்கா பாருங்க. செல்விக்கு வந்து ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணியாச்சு. செல்வி இருக்கா பாருங்க. அப்போ நம்மகிட்ட 7 பேர் இவங்களே இருக்கானுங்க. நிறைய பாம்பும் இருக்கானுங்க. பாம்பு, மயில் எல்லாமே இருக்கானுங்க. நம்ம வந்து காலையில் வந்து குபேரனுக்கு குட் மார்னிங் சொல்லிடலாம். குபேரா, குட் மார்னிங். எப்படி தங்க இருக்க? கையில் ஒன்றும் இல்லைடா கொடுக்கறதுக்கு. பாருங்கள், நம்மளை விஷ் பண்ணுறதுக்காக வரோம் பாருங்க. தங்கம், நீங்கள் இரு, இப்போ ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் வரேன். இவனுக்கு எல்லாமே நைட்டில் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கானுங்க. என்ன உதவி பண்ணியிருக்கு? இங்கே பாருங்கள், யானை வந்து இருந்தாலும் காசு, செத்தாலும் காசுங்கிற மாதிரி கழுதைகள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க? நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கானுங்க. இவனுக்கு சாப்பாடு கொடுத்தானும். என்ன வருமானம் கொடுத்துருக்கானுங்க? வாங்க பார்க்கலாம். போங்கடா உள்ள. நைட்டு ஃபுல்லாகவே வருமானம் கொடுத்துருக்கானுங்க. உங்களுக்கு சாப்பாடு போட்டாகணும். உங்களுக்கு சாப்பாடு உண்டுடா இன்றைக்கி. உங்களுக்கு கத்திரிக்காய் வாங்கி இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி, உங்கள் 200 500 ரூபாய்க்கு கத்திரிக்காடா, 500 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி நல்லா கட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் இன்றைக்கி. மகாபிரபு, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, நம்மளுக்கு கோமியம் கொடுத்துருக்கானுங்க. கோமியம் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கோமியம் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு மேலே என்னங்க இவனுக்கிட்ட இருந்து வேணும் நம்மளுக்கு? கோமியத்தை எப்படி சேல் பண்ணுறோம்? ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறோம். எப்படி சேல் பண்ணுறோம்? ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறோம். வாங்க காட்டுறேன். அது இல்லாமல் நம்ம நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ஜோசப் விஜய், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கிடச்சிருக்காங்க. உங்க விஜய் உயிர் வரனா. கண்டிப்பாக கழுதைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. FSSAயில் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு பால் எங்கேனாலும் விற்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கி கோமியம் கிடச்சிருக்கு. கோமியத்தை காலையில் எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே கோமியம் இருக்குது பாருங்கள். இது எப்படினாலும் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்றுடலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நாட்டு மருந்துகள், சித்தா டாக்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு வாங்குவாங்க. ஐயா வந்து காலையில் 2 பேர் பால் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு பால் விற்றுச்சு காலையில். இன்றைக்கி வந்து ஐயா வந்து வந்திருக்காரு பால் வாங்குறதுக்காக. கழுதை என்ன பண்ணிருச்சுன்னா, நல்லா மோதி உடச்சிருச்சு. என்னத்தை உடச்சிருச்சுன்னா, கதவே உடச்சிருச்சு. அந்த கதவை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே டேமேஜ் பண்ணிடுச்சு. குபேரன் வந்து எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டான். சேட்டை பிடிச்ச பையன் சார். இதை வந்து நம்ம வெல்டிங் வச்சாகணும். கழுதைகளை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. வாங்க நம்ம கருப்பு குட்டியை போய் பார்க்கலாம். ஹலோ, தலைவர் காலையில் பால் குடிக்கிறாரு. தங்கப்பிள்ளை வந்து பால் குடிக்கும். தங்கம் வாடா தங்க குட்டி, வாங்க 2 பேரும் வாங்கம்மா. பாய். சரியா? நீங்கள் மே மாதம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயோ எல்லா இடத்துக்கும் போவீங்க. அருமையான விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கழுதை குட்டி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, நானும் இவனும் ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க அம்மா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபேன் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபேன் 2 பேருக்கு ஃபேன் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? எல்லாமே கமர்ஷியல் கரண்ட் தாங்க.
கமர்ஷியல் கரண்ட் தான். இன்றைக்கி வைக்கோல் வாங்குகிறோம், ஒரு 100 கட்டு வாங்குகிறோம். ஒரு கட்டு வந்து அரௌண்டு 300 பக்கம் வருது. எல்லாமே தீந்துருச்சு. சூப்பர் நெப்பியர்லாம் போட்டு மயில் பாருங்கள், சூப்பர் நெப்பியர்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. திருப்பியும் சூப்பர் நெப்பியரை வந்து சரி பண்ணணும், பச்சை தீவனத்துக்கு ரெடி பண்ணணும். முக்கியமாக நான் வந்து இது சம்மந்தமாக ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறேன். கழுதை எப்படி வளர்க்குறது, கழுதையில் வந்து எப்படி பராமரிக்கிறது, என்ன சாப்பிடும், எப்போ குட்டி போடும், எப்போ செனை பிடிக்கும், கழுதை உதைக்குமா கிடைக்குமா, அதை பற்றியான பயிற்சிகள் வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக வந்து லீகாலிட்டி, ஒரு கம்பெனினா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரைவேட் லிமிட்டட்னா என்ன, பப்ளிக் லிமிட்டட்னா என்ன, எல்எல்பினா என்ன, பார்ட்னர்ஷிப், ப்ராப்பர்ட்டிஷிப், இது சம்மந்தமாக எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அது இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. அதை எப்படி வந்து பண்ணுறேன், தொடர்ந்து வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் 3 நாள் ட்ரைனிங் 29, 30, 31 இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாகவே ஃபார்மில் வந்து இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50 லட்ச ரூபா கழுதைக்கும், கழுதையும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதனால் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1000 அடிக்கு 1000 அடிங்க, இதில் தான் போர் இருக்குது. ஆனால் இப்போ மழை இல்லாதனால இப்போ சம்மரில் வந்து தண்ணி கீழே ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. எப்படி இருக்குண்ணா மேடம், தெரியுதா? நீங்கள் கண்டிப்பாக வரலாம். முக்கியமாக வந்து வேலை தேடி அலையிறவங்க, வேறு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அக்ரிகல்ச்சர்னாலே நிறைய பேர் ஐடிலேருந்து வந்துட்டு நிறைய இடத்துலேருந்து வந்துட்டு ஐடி ஒர்க் பண்ணுவாங்க, வருமானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வேல்யூ ஆர்டர் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வருவாய் இருக்குது. வேல்யூ ஆர்டர் பண்ணி விற்கிறதுக்கான நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.